ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்க பெருந்துறைக்கு அருகில் இருக்க வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஏரியாக்கிட்ட வந்துட்டோம். அதோட காட்சியை பார்ப்போம். பறவைகள் சரணாலயம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கிட்ட வந்துட்டோம். இது வந்து வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு முன்னாடி இருக்குது. அவங்களோட பைக் அண்டு கார் ஸ்டாண்டு. உள்ளே போவோம். உள்ளே போய் பார்ப்போம். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும், 5:30 மணி வரைக்கும் விசிட்டிங் டைம். நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி காலையில் நேரமாக கூட வந்துடலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 25 ரூபா, சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 முதல் 12 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பைனாக்குலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோடய பாப்பா அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடத்துல மாட்டியிருக்கு. அது கம்பல்சரி வேணும். அது வாங்காமல் போனீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக உள்ள வியூ பார்க்க முடியாது. இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கப்புள்ஸாக வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஐடி கார்டு கேட்குறாங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது ஐடி கார்டு கொடுத்தா தான் உள்ளே விடுறாங்க. பட் ஃபேமிலினா பிரச்சனை இல்லை. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம். கப்புள்ஸாக வந்தீங்கன்னா மட்டும் கம்பல்சரி ஐடி கார்டு கொண்டு வந்துடுங்க. உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. மேலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்கள் இருக்குது உங்களுக்காக, அதையும் பதிவிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வர எப்படி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு வருமாட்டிருக்கு. மக்கள் இந்த சைடு வந்து அந்த பக்கம் போகிறதுக்காக பிடிச்சு நடக்கிறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயும் பாருங்கள், மயிலெலாம் அப்படியே அழகாக புடைப்பிச்சிருப்ப மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்படியே வரைஞ்சினா சிமெண்ட்டாக தான் இருக்கும், செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. அவங்க தொடர்ந்து போவோம். இங்கே செக்யூரிட்டி ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கேட்டோம் இன்னும் எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இதுவே ஒரு 2 கிலோமீட்டர் போகுமா. அந்த கடைசி தெரியுது பார்த்தீங்களா தண்ணீர், அந்த கடைசி வரைக்கும் போகணும் நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. சும்மா மரத்துலேயே செஞ்ச மாதிரி இருக்குது. பட் மரத்தில் கிடையாது, சிமெண்ட்லாம் செஞ்சுருக்காங்க. வெள்ளோடு அப்படிங்கிற மாதிரி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா நின்று ஃபோட்டோ எடுத்துருங்க. என்னோடய கம்பெனிலே நான் தான் வச்சுருக்கேன். சூப்பராக. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போதே நான் காமிச்சிருப்பேன்ல, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக மேலே வரணும். அப்போ தான் இந்த வெள்ளோடுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரைட் சைடில் திரும்பி போயிட்டீங்க அப்படின்னா இந்த வியூ பார்க்க முடியாது. திரும்ப ரிட்டன் வரணும். கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அங்கே செக்யூரிட்டி கார்டு சொன்னார். இது நாங்கள் ரொம்ப தூரம் உள்ளே போகலை, இதில் பாதி தூரம் தான் போனோம். ஏன்னா வியூ பாயிண்ட் இங்கே இல்லையாட்டிருக்கு சொன்னாங்க. பட் அந்த சைடு தான் வியூ பாயிண்ட்டு.
பட்டர்ஃப்ளை அந்த இதெல்லாம் இருக்குது. அதோட காட்சியெல்லாம் பார்க்கலாம். வியூ பாயிண்ட்டுக்கெலாம் போய் பார்ப்போம். இந்த காட்சியை முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பைனாக்குலர் வாங்கிக்கிங்க. 50 ரூபாய் பார்க்காதீங்க. ஒரு மோட்டர் இதா இங்கே பாரு, போர்டு போட்டிருக்கு பாரு. மக்களே காற்று தாங்க பட்டையை கிளப்புது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நடுவில் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மாதிரி சின்னதாக போகுது. அதுக்கப்புறம் வந்து சின்ன பிரிட்ஜு இந்த சைட்லேருந்து அந்த சைடு போய் அங்கே மூங்கில்லாம் இருக்குது பாருங்கள், மூங்கில் மரமெல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா போட் இருக்குது, பட் அது நம்மளுக்கு இல்லையா. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பறவைகள்லாம் சப்போஸ் அடிபட்டுருச்சு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு பறவைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக உள்ள பிளாஸ்டிக்லேயே வந்து நடந்து போகிறதுக்கு பாதை அமைச்சிருக்காங்க. தொடர்ந்து அப்படியே இன்னும் அப்படியே முன்னாடி போயிட்டே இருப்போம், வாங்க பார்ப்போம். கண்டிப்பாக இப்போவும் சொல்கிறேங்க, பைனாக்குலர் வாங்கிக்கிங்க. கிட்டத்தட்ட அங்கே 2-3 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரத்தில் இருக்க பறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அப்படியே கலர், அப்படியே மூக்கெல்லாம் அந்த பறவையோட வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரு, மஞ்சள் கலர் இருக்கிறது நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக வாங்கி மிஸ் பண்ணிடாதீங்க. 50 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய காட்சி மிஸ் பண்ணிடுவீங்க. பட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் மே மாதத்தில் வந்திருக்கோம். இந்த மந்தில் வந்து அவ்வளோ பறவைகள்லாம் இல்லை. எப்போ வர சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான பறவைகளை வந்து இங்கே பார்க்கலாம். இந்த வியூ பாயிண்ட் பேர் பார்த்தீங்கன்னா டார்டர் வியூ பாயிண்ட். இங்கே போய் நடு ஏரியில் இருக்கும்னு நினைக்கிறேன். மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இங்கே தண்ணி நிறைய இருக்கும், பறவைகள்லாம் நிறைய வரும். பேர் என்ன? கரண்டி வாயன். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குப்பா, தெரியுதா? அங்கே ஒரு வியூ பாயிண்ட். நிலத்தாழை கோழி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மணிக்கணக்காக நடந்துகிட்ருக்கோம். எங்கே பார்த்தாலும் 2 பேராக உட்காந்துட்ருக்காங்க. நாம் ஒரு இடத்துல உட்காரலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை போல். தயவு செஞ்சு இந்த வெள்ளோடு பறவைகள் சரணத்துக்கு ஒரு வேண்டுகோள், கொஞ்சம் சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு வைங்கப்பா. முடியல, ஏதாவது நல்ல வியூ இருந்து வீடியோ எடுக்கலான்னு போனால் அங்கே 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. கிரீப் வியூ பாயிண்ட்.
வந்துருச்சு தண்ணி அதிகமாக நின்று. இருக்குமோ நடுவில் தீவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா பறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மரத்தில் பார்த்தீங்கன்னா காய்ஞ்ச மரத்தில் வந்து கூடு வச்சுருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸில் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த குஞ்சு பறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரை சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தெரியுது. ஓகே, இப்போது கிட்டத்தட்ட டோட்டலாக வியூவெல்லாம் கவர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே திரும்ப வந்த வழி இல்லாமல் இந்த பட்டர்ஃப்ளை ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரூம்ஸ் முன்னாடி இருக்குது. இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஓகே, அங்கே பட்டர்ஃப்ளை இந்த சீசனில் இருக்குமான்னு தெரியல, போய் பார்த்தா தெரியும். வாங்க போய் பார்ப்போம். ஆமாம், பட்டாம்பூச்சிகளை வெளியிருந்து ரசிக்கவும். சீசன் இல்லை சீசன் ஆக்சுவலாக அந்த ரூமில் பட்டாம்பூச்சி அந்த பக்கம் பார்த்துக்கலாவா? பறந்துட்டு இருக்கோம்.